ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டோட ஒரு அட்டகாசமான பீட்ரூட் சட்னி தாங்க. தேங்காய் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனது ஒரு 8 வரமிளகா போட்டிருக்கேங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இது கூடயே ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க, அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மல்லி போட போகிறோங்க. அது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட போகிறோங்க. இதையும் போட்டுட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 சின்ன பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயத்தை கூட பீட்ரூட் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இதோ இந்த மாதிரிங்க. இப்போ வந்துட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. அது கூடவே வந்துட்டு நான் காட்டுற பாருங்கள், இந்த சைஸ் புளி போட்டுக்கோங்க. இதையும் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. அடி பிடிக்குதா இல்லையான்னு அடிக்கடி பார்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. மினிமம் டைம் 10 நிமிஷங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. வதக்கி ஆற வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மிக்ஸி ஜாரில் தாங்க செய்ய போகிறேன். எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் சட்னி ரெடிங்க. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.